ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், வந்தனம், வணக்கம், நமஸ்கார், நமஸ்தே. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ போர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 6 inch into 8 inch ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ வந்து நான் முஹரம்காக ஒரு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் இம்ப்ரெஷன் வச்சு இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கையில் நான் வச்சுருக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ பெயிண்ட்டை வந்து பேலட்டில் வச்சு பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக வந்து ப்ரெஷ்ஷில் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணி பண்ணுறேன். ஸோ வேறு தட்ஸ் இட். அண்ட் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு பிளாக் கோட் அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் பார்டர் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்கை ஷேட் கொண்டிருக்கா பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ, வயலட் அண்ட் இன்னொரு ப்ளூ, கடைசி ப்ரெஷன் ப்ளூ அது வந்து நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஸ்மால் ஸ்கை லுக் தான், மேபி கேலக்ஸி லுக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஆக்சுவலி க்ரீன் கலர் கொடுக்கலாம் நினச்சேன், பட் சம்திங் இந்த கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ முஹரம்க்கு வரையும் போது ஸோ அதனால் பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து அந்த பிங்கிஷ் ஷேடு மெஜெண்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி ரிவ்யூ எடுக்கும்போது சொல்லியிருந்தேன் மெஜெண்டா கலர் அப்படின்னு. எஸ், அதே கலர் தான். நான் வந்து இப்போ வந்து மேலே லைட்டாக ஒரு சின்ன க்ராஸ் ஷேடு அப்ளை பண்ணுறேன், மேலே வந்து டயக்னலாக அப்ளை பண்ணுறேன். ஸோ பார்க்க வந்து இந்த ஸ்கை எஃபெக்ட் சூப்பராக இருக்கும், அதுக்கு தான். அண்ட் இங்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் அவ்வளோ தெரியாது உங்களுக்கு, ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் டாமினேஷன் இருக்கிறதுனால இந்த பிங்கிஷ் ஷேட் அவ்வளோ தெரியாது. ஸோ லைட்டாக அப்ளை பண்ணுறேன், தட்ஸ் இட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மெயின் பிக்சர், ஸோ இது ஃப்ரண்ட் பிக்சர், அதை நான் வரைய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஒரு சின்ன மூன், ஹாஃப் மூன் வரைகிறேன். எஸ். ஸோ இந்த பேக்ரவுண்ட் அந்த வயலட் ப்ளூ ஷேட் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒயிட் கலர் இருக்கும்போது சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட். அண்ட் வரையும் போது கொஞ்சம் பொறுமையாக வரைஞ்சிங்கன்னா இந்த மூன் சூப்பராக வரும், உங்களுக்கு நல்ல ஒரு கர்வோடு வரும். அண்டு இங்கே இப்போ டிசைன்ஸ் வரலாம் நினச்சேன், பட் பரவாயில்ல, ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ பண்ணும்போது டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அவங்களோட முஸ்லீமோட டெம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி அந்த மூன் மேலே கொண்டும் போது சூப்பராக இருக்கும், ஒரு சின்ன மோனுமெண்ட் மாதிரி. அண்ட் அதுக்கு மேலே மூன் அதெல்லாம் கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்மால் ஐடியா பண்ணுறேன், தட்ஸ் இட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ½ hour ஒர்க், தட்ஸ் இட். அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கு ஸோ சிம்பிள். அண்ட் இந்த பிக்சர் வரையும்போது நீங்கள் டிசைன்ஸ், எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் வேறு எங்கேயாவது நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மூணில் கூட நீங்கள் வந்து மண்டலா ஆர்ட் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி முஹரம். எஸ், எல்லாருக்கும் ஹாப்பி முஹரம். அண்ட் அதான் ஃபைனலாக எழுதுறேன் நான். ஸோ இங்கே இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கர்சிவ் ரைட்டிங் இல்லாட்டி ஃபாண்ட் யூஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வந்திருக்கு சூப்பராக. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ எஸ், இந்த மாதிரி நேம் ஹாப்பி முஹரம் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு டிசைன் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் பார்க்க ஒரு சின்ன டெக்கரேஷன். எஸ், ஸோ இந்த டாட்டாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக அண்டு ஒரு டெக்கரேட்டிவ் ஐடியா இஸ். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்டார்ஸ் அப்புறம் இந்த கேலக்ஸி எஃபெக்ட் கொடுத்தா போதும், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மெஜெண்டா கலர் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் நான் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். அண்ட் கண்டிப்பாக டைம் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், அண்ட் மூன் ஸ்டார்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது காம்பினேஷன். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா பேர்ல் ஒயிட், அந்த பேர்ல் கலர் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஃபேப்ரிக் பெயிண்ட்லேயே, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறேன். இதே பெயிண்டிங் நீங்கள் அக்ரிலிக் பெயிண்டிங்காகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் வெரி ஹாப்பி முஹரம். லெட் திஸ் இயர் பி ஸோ நைஸ் ஃபார் யூ ஆல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதில் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ யார் என்ன சொன்னாலும் பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிச்சது எல்லாமே நல்ல விஷயமாக இருக்கட்டும். ஸோ டாட்டா பை டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காச்சும் லைக் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க guys, love you all and Jai Hind.